ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பண்ணிவிட்டு அதில் நம்ம மசாலா மாதிரி வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ முட்டைக்கோஸ் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து நான் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த முட்டைக்கோஸ் மசாலாவுக்கு தக்காளி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நிறையாவே கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தக்காளியும் முட்டைக்கோஸும் நல்லா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். முட்டைக்கோஸும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இந்த டைம்லேயே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நம்ம சப்பாத்தி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அது ட்ரை ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.